வெல்கம் டு அம்மு கிச்சன் விலாக். நம்ம கிச்சனில் கேரளா கடலக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். வெள்ளை சுண்டலை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். 1 இன்ச் அளவு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த கடலையை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஆயில் காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு போட்டுறேன். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 4 வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த கேரளா கடல குழம்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்குங்க. ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா மசிஞ்சு வந்த பிறகும் வேக வச்ச கடலையை இதில் போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுறேன். இது நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் இதை நல்லா கொதிக்கி விட்டுறலாங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வந்தோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை இதில் ஊற்றிடலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்கி விட்டுறலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கேரளா கடலக்கறி குழம்பு. கொலா புட்டுக்கு, புரோட்டா, சப்பாத்தி, ஆப்பம் இதுக்கு எல்லாருமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த